பயிற்சி 3.4ல் ஃபர்ஸ்ட் கொஷின் பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. ஃபர்ஸ்ட் கொஷின் x² - 1 by x² + x. செகண்ட் கொஷின் x² - 11x + 18 divided by x² - 4x + 4. தேர்ட் கொஷின் 9x³ + 81x by x³ + 8x² - 9x. ஃபோர்த் கொஷின் p² - 3p - 40 divided by 2p³ - 24p² + 64p. கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பாருங்க. தட் இஸ் x² - 1 by x² + x. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் x² - 1 எப்படி நம்ம எழுதலாம்னா x² - 1² எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? தட் இஸ் a - b² - b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நம்ம அது எப்படி எழுதலாம்? a - b × a + b எழுதலாம் தானே, ரைட்? அதனால x² - 1² x + 1 × x - 1 எழுதிக்கிறோம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பாருங்க. தட் இஸ் x² + x. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் பாருங்க, இந்த x²ங்கிறது x × x இருக்குது. அண்ட் இந்த x வந்து x × 1. ஓகே, ரைட். அப்போ நம்ம x வந்து இதில் ஜென்ரலாக இருக்குது. ஸோ இதுலையும் இந்த x வெளியில் எடுத்தோம்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? x + 1. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இது ரெண்டுமே நம்ம இங்கே போடலாம். தட் இஸ் x² - 1க்கு பதிலாக x + 1 × x - 1 அப்படின்னு போட்டு டிவைட் பை இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் x × x + 1. ரைட். எதை கேன்சல் பண்ணலாம்? தட் இஸ் x + 1க்கு x + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது நமக்கு? x - 1 டிவைட் பை x. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. x² - 11x + 18 divided by x² - 4x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இருபடி கோவை அண்ட் இதுவும் இருபடி கோவை. ஓகே, ரைட். டைரக்டா இதை நம்ம அடிக்க முடியாது. அதனால நம்ம இதை முதல்ல காரணிப்படுத்தி இங்க போடணும். அதே போல இதையும் காரணிப்படுத்தி போட்டு அப்புறம் அதுல ஏதாவது ஜென்ரல் டேர்ம் இருந்தால் நம்ம அடிக்கலாம். இது ப்ரொசீஜர். ஓகே, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? x² - 11x + 18 போட்டுக்கிட்டேன். ஓகே, இதை பார்த்தோம் நமக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இந்த -11xையும் 18ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்க எழுதிருக்கேன் -11 18. அதான் நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பர் என்னது கூட்டுனா -11 அப்படின்ட்டு பெருக்குனா 18 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -9ஐயும் -2ஐயும் நான் கூட்டுறேன். என்ன கிடைக்கும்? -11. அதே போல -9ஐயும் -2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? +18. ஸோ ரெண்டுமே இது ஒபே பண்றதுனால ஸோ நம்ம -9 -2 அந்த 2 நம்பரை எடுத்துக்கிறோம். ஓகே, அது எதுக்கு பதிலாக போடணும்னா இந்த -11xக்கு பதிலாக போடணும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் -11 -9 -2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ என்ன எழுதுறோம்? x² பதிலாக x² -11க்கு பதிலாக 9 2ஐயும் மைனஸ்ல போட்டுட்டு கூட்டிக்கணும். அதனால -9x -2x போட்டு +18க்கு அப்படியே போட்டாச்சு. ரைட். இப்போ இந்த x² எப்படி எழுதலாம்? x × x. இந்த 9x 9 × x, 2x 2 × x, இந்த 18 9 2ன்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ இங்க இந்த x இங்கேயும் x ரெண்டுமே காமனா இருக்கனால நான் காமனா எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் இருக்கும் x - 9 இருக்கும். அதான் நான் இங்க போட்டாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இங்க -2 நான் காமனா எடுக்க போறேன். அதான் இங்க போட்டிருக்கேன். அப்படியே எடுத்தா மீதி என்ன இருக்கு? x. இங்க பிளஸ்ங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ் இங்க வெளியில எடுத்து போட்டாச்சு. அப்போ ஒரு மைனஸ் அண்ட் இங்க 9 மிச்சம் இருக்கு, அது போட்டாச்சு. அப்ப என்ன இருக்கு? இங்கேயும் x - 9 இங்கேயும் x - 9. ஸோ x - 9 காமனா வெளியிடுங்க. அப்போ மீதி இருக்கிறது என்னது? x - 2. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? தட் இஸ் x² - 11x + 18க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? x - 9 × x - 2. தட் இஸ் x - 9 × x - 2. ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன? இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் x² - 4x + 4. ஸோ முன்ன சொன்னது போல தான். ஸோ கூட்டுனா -4 கிடைக்கணும், பெருக்குனா வெறும் +4ன்னு கிடைக்கணும். ஓகே, ரைட். அப்படி நம்பர்ஸ் என்ன? -2 -2. ஏன்னா பாருங்க, இப்போ -2ஐயும் -2ஐயும் கூட்டுங்க -4. அதே போல -2ஐயும் -2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 2 4 +4. ரைட். அப்போ ஒபே பண்றது என்னன்னா -2 -2. அப்போ என்ன போட்டுக்கிறேன்? x². இந்த -4xக்கு பதிலாக -2x -2xன்னு போட்டாச்சு. அடுத்து 4க்கு பதிலாக அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த x² எப்படி இருக்கு? x × x. இந்த 2xங்கிறது 2 பெருக்கல் x. இந்த 2x 2 பெருக்கல் x. அண்ட் 4ங்கிறது 2 பெருக்கல் 2. ஓகே, இப்போ நம்ம காமன் டேர்ம்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் இங்கே x இங்கேயும் x இருக்கிறதுனால ஸோ அதை நான் காமனாக வெளில எடுத்தேன்னா மிச்சம் இருக்கும் x - 2. அதை இங்கே போட்டுட்டேன். ஓகே, ரைட். இங்கே -2 வெளில எடுங்களேன். அப்போ என்ன கிடைக்குது? x இங்கே பிளஸ் எப்படி கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஒரு மைனஸ் இங்கே வெளியில எடுத்தாச்சு. அப்போ ஒரு மைனஸ் இங்கே வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ அதான் போட்டாச்சு x - 2. அப்போ இதுலேயும் என்ன காமனாக இருக்கு? x - 2. அண்ட் அப்போ இதுவும் எழுதணும், அதுவும் x - 2. அப்போ டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் x - 2 × x - 2. இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? x - 9 டிவைட் பை x - 2. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 3, 9x² + 81x divided by x³ + 8x² - 9x. ரைட். இது பார்த்தீங்கன்னா ஸோ x² ஸ்டார்டிங்ல இருக்கனால இது ஒரு இருபடி கோவை. இது x³ இருக்கனால இது ஒரு முப்படி கோவை. ரைட். முதல்ல அப்போ இருபடி கோவையில் நம்ம ஏதாவது ஜென்ரல் டேர்ம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் 9x² + 81x.
பார்த்த மாத்திரத்திலே தெரியுது இது 9, இது 81 இது 9ஆம் வாய்ப்பாடுல வருது அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அண்ட் இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு? ஸோ எக்ஸையும் காமனா எடுக்கலான்ட்டு. ஸோ அதான் இந்த 9x ஸ்கொயரை எப்படி எழுதியிருக்கேன்னா 9 × x × x எழுதிட்டேன். அடுத்து 81 9 × 9 அண்ட் எக்ஸ் இப்படி போட்டாச்சு. இப்போ எது காமனா எடுக்கலாம்? தட் இஸ் இந்த 9x காமனா எடுக்கலாம். இங்கேயும் அதை எடுத்தோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? x + 9. ஸோ அதான் 9x × x + 9. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 9x × x + 9 எழுதலாம். கீழே இருக்கிறது முப்படிக்கோவை. முப்படிக்கோவையை நம்ம காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஜென்ரல் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இப்போ பாருங்களேன், இங்கே x3, இங்கே x², இந்த லாஸ்ட் டேர்ம்ல எக்ஸ். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 2x இருக்கு, இங்கே 3x இருக்கு. அப்போ எக்ஸை முதல்ல காமனாக எடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஸோ x³ x × x² போட்டாச்சு. 8x² 8x × x போட்டாச்சு. நெக்ஸ்ட் 9x 9 × x போட்டாச்சு. ரைட், இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்கு? ஸோ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ நம்ம அந்த எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? x² + 8x - 9. அதை தான் நான் இங்கே எழுதிட்டேன். ரைட், இப்போ இது பாருங்க, இது ஒரு இருபடி கோவையா மாறிடுச்சு. அப்போ இருபடி கோவையா இருந்தால் நம்ம ஈஸியாக காரணிப்படுத்திக்கலாம். எப்படி காரணிப்படுத்துவோம்? தட் இஸ் கூட்டுனா +8 கிடைக்கணும், பெருக்குனா -9 கிடைக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அப்படி ஒரு 2 நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது என்னவா இருக்க முடியும்? 9 - 1. பாருங்க, 9ல் -1 பண்ணால் நமக்கு 8 கிடைக்குது. அண்ட் 9ஐயும் -1ஐயும் பெருக்குனா -9 கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ எக்ஸ் போட்டாச்சு. ஸோ x² அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 8xக்கு பதிலாக +9x - 1x போட்டாச்சு. ரைட், அடுத்தது -9 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த x அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே x² x × x பெருக்கலாம். அப்போ இந்த 9x 9 × x பெருக்கலாம். அடுத்து 1x 1 × x, இந்த 9 1 × 9. இப்போ பாருங்க, இதுல இந்த x காமனா இருக்கு. அப்ப நம்ம x காமனா வெளில எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? x + 9 இருக்கும். அதான் இங்க போட்டாச்சு. அதே போல இங்க -1 அப்படிங்கறத நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப -1 எடுத்துட்டா x, இங்க இருக்கக்கூடிய x1 அண்ட் இங்க மைனஸ் வெளில வந்துருச்சு. அப்ப பிளஸ் தான் இருக்கும். அப்ப +9 மாறிடும். ரைட், அப்ப என்ன இருக்குது? தட் இஸ் இந்த x அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x + 9ஐயும் x + 9ஐயும் காமனா எடுங்க. அப்ப மீதி என்ன இருக்கும்? x - 1 இருக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த x³ + 8x² - 9xக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் x × x + 9 × x - 1 போடலாம். இப்போ போட்டதுல ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. எஸ், இங்க பாருங்க, xக்கு x கேன்சல் ஆகுது அண்ட் x + 9க்கு x + 9 கேன்சல் ஆகுது. அப்ப மீதி என்ன இருக்கு? 9 / x - 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். Question number 4, p² - 3p - 40 / 2p³ - 24p² + 64p. மேல பார்த்தோன்னா இருபடி கோவை அண்ட் கீழே பார்த்தோன்னா இது வந்து முப்படி கோவை. ரைட், இப்போ இந்த இருபடி கோவையை முதல்ல நம்ம காரணிப்படுத்திக்கலாம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் p² - 3p - 40. ரைட், இப்போ இருபடி கோவைனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை காரணிப்படுத்தும் பொழுது ஸோ நாமளா 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர் கூட்டுனா -3, பெருக்குனா -40 கிடைக்கணும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்படி தரக்கூடிய நம்பர்ஸ் யாரு? 5ஐயும் -8ஐயும் போட்டு பாருங்களேன். ஸோ 5 - 8. அப்ப என்ன ஆகும்? 8ல் 5 போச்சுன்னா 3. பெரிய நம்பர் 8 தான். அப்ப -3. ஸோ கூட்டுனா -3 கிடைக்குது. இப்ப பெருக்குனா பாருங்க, 5 பெருக்கல் -8. அப்ப 8 40, மைனஸ் இருக்கு, -40. ஸோ அப்ப இது 2 கண்டிஷனையும் ஒபே பண்றக்கூடிய எண்கள் வந்து 5 - 8ன்னு தெரியுது. ஸோ அப்ப நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? p² போட்டுக்கலாம். அப்படியே இந்த -3pக்கு பதிலாக என்ன போடலாம்? +5p - 8pன்னு போட்டுட்டு -40 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த p² எப்படி இருக்கு? p × p அண்ட் 5pங்கிறது 5 × p, 8pங்கிறது 8 × p அண்ட் இந்த 40ங்கிறது 8 பெருக்கல் 5. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கேயும் pங்கிறது காமனா இருக்கு. அப்போ நம்ம வெளில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? மிச்சம் p + 5. அதை நான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இங்க -8ங்கிறது காமனா வெளில எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ p மைனஸ் தான் நம்ம வெளில எடுத்துட்டோம் இல்லையா? இந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? இங்க பிளஸ் ஆயிடும். ஸோ அந்த பிளஸ் போட்டிருக்கோம். அடுத்தது என்னது? 8 × 40ல் 8 வெளியில எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது 5. அதான் இங்க போட்டாச்சு. அப்போ இது ரெண்டுல என்ன இருக்கு? p + 5 p + 5. அப்ப இதை காமனா எடுங்களேன். அப்ப p + 5 காமனா எடுத்தா மிச்சம் என்ன இருக்கு? p - 8 இருக்கு. அப்ப அதுதான் இங்க போட்டாச்சு. அப்ப டோட்டலா இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் p + 5 × p - 8ன்னு போடலாம். ரைட், டிவிஷன்ல. இப்போ இது பாத்தீங்கன்னா இது என்ன? முப்படி கோவையா? இந்த முப்படி கோவையில எதாவது ஜென்ரலா இருக்குதுன்னு பாருங்க. ஸோ பார்த்த மாத்திரமே நமக்கு தெரியுது என்னது? p³ p² அண்ட் p. அப்ப இதுல இருந்து p வெளியில எடுத்துடலாம்னு தெரியுது. அப்படி மாத்தினா இது இருபடி கோவையா மாறும். ஸோ அந்த பர்பஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? ஸோ 2p³ - 24p² + 64p இங்க போட்டுக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து இந்த 2p³ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × p × p². ஏன்னா எல்லா டைம்ல இருந்து p எடுக்கிறதுனால நான் p மட்டும் போட்டுட்டு அடுத்து p² அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 24p² எப்படி எழுதலாம்?
ஆக்சுவலாக இங்கே டூவும் இருக்கிறதுனால நான் இதை டூவோடைய பேஸில் கொண்டு வந்தேன்னா அதையும் காமனாக எடுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 2 × 12 × பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், பி இன்ட்டு பி. ரைட். இப்போ 64 எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 32 இன்ட்டு பி அப்படியே போட்டாச்சு. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 2 பி இருக்கு அண்ட் இங்கேயும் 2 பி இருக்கு அண்ட் இங்கேயும் 2 பி இருக்கு. ஸோ இது நம்ம காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தா என்ன கிடைக்குது, தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 12 பிளஸ் 32 அப்படிங்கிறது இருக்கு. அதான் இங்கே கீழே போட்டாச்சு. ஸோ இதை காரணிப்படுத்தும் போது என்ன பார்க்கணும், ஸோ கூட்டுனா -12 கிடைக்கணும், பெருக்குனா +32 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 எண்களை நாம தான் சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, 8ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்களேன், 12 கிடைக்கும். ஆனா நமக்கு -12 வரணும் அப்படிங்கறனால அப்ப அதுக்காக நம்ம -8 -4 போட்டா தான் -12 வரும். அதே போல இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க, -8 -4 இது ரெண்டையும் கூட்டினா -12. அதே போல இப்போ என்ன பண்ணலாம், -8ஐயும் -4ஐயும் பெருக்குங்களேன், 8 32 -× +32. அப்ப இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் என்ன இருக்கு, -8 -4. அப்போ என்ன பண்றோம், இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இந்த -12p பதிலாக -8p -4p அப்படின்னு போட்டுக்கிட்டு +32 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 2p அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், p × p அண்ட் -8p எப்படி எழுதலாம், 8 × p அண்ட் -4pங்கிறது 4 × p அண்ட் இந்த 32 ஸோ 8 × 4. ஆக்சுவலி இந்த 4ங்கிறது காமனாக எடுக்கிறவங்களால இந்த 4வது வாய்ப்பாடுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பாருங்களேன், இங்கேயும் பிங்கிறது காமனா இருக்கு. அப்ப நம்ம அதை வெளியில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், ஸோ p -8 அதான் இங்க போட்டாச்சு. அடுத்தது -4 வெளியில எடுங்களேன். இந்த பிளஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எழுதலாம் தானே. அப்போ -4 இங்க இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் இப்போ இந்த மைனஸ் இங்க 4 வெளியில எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், -8 இருக்கும். அதான் இங்க p -8 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு, p -8 p -8 அதான் இப்போ இங்க போட்டாச்சு. அப்ப என்னது எழுதலாம், p -4 அப்படின்ட்டு. ஓகே ரைட். அப்போ 2p³ -24p² plus 64pக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் 2p பெருக்கல் p -8 பெருக்கல் p -4ன்னு எழுதலாம். ரைட். இதுல ஏதாவது ஜெனரல் டேர்ம் இருக்கா பாருங்க, எஸ். p -8ஐயும் p -8ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் p + 5 / 2p × p -4. அப்ப இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.